ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதில் வந்து வெண்டைக்காயோட வளவளப்பு இல்லாமல் நம்ம வந்து எப்படி வந்து வறுவல் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெண்டைக்காயோட வளவளப்பு போகிறதுக்காக நிறைய பேர் வந்து ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நம்ம செய்யலாம். ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கடாய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலையாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை வேர்க்கடலை எடுக்கும்போது நம்ம வந்து இந்த அளவு பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வேர்க்கடலை மேலே வந்து கருகினது மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ள பருப்புலாம் பார்த்திங்கன்னா கரிஞ்சு போயிருக்காது. ஸோ இந்த அளவு நம்ம ரோஸ்ட் பண்ணினா தான் அது வந்து அதில் இருக்க அந்த தோலை நம்ம வந்து நீக்க முடியும். ஸோ இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுருங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் கலந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுடுங்க. கடுகு நல்லா பொரியணும், இல்லாட்டி கசப்பாயிடும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். கழுவிட்டு நீங்கள் ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. ஸோ நம்ம கலந்து விடுறதுக்கு இது போல் தோசை கரண்டி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கரண்டி சேர்த்தோம் அப்படின்னா காய் வந்து சீக்கிரம் உடஞ்சி போயிடும். ஸோ தோசை கரண்டி அப்படிங்கும்போது நமக்கு வந்து காய் உடையாமல் அப்படியே நம்ம சேர்த்துருக்க மாதிரி முழுசாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுப்பாங்க, எண்ணெய் கடுகுலாம் விட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணுனா நமக்கு 2 வேளை டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ அது போல் இல்லாமல் இன்றைக்கி நான் செய்கிறேன் பாருங்கள். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு இந்த வெண்டைக்காயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதில் இருக்க அந்த வளப்பளப்பு வந்து சுத்தமாக குறைஞ்சிடும். சாப்பிடும் பொழுது இந்த வெண்டைக்காயோட வளவளப்பு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். நான் கரண்டியில் கலந்து விடும் பொழுது அந்த வளவளப்பாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கூட தெரியல பாருங்கள். நீங்கள் கரண்டியில் எடுத்து லைட்டாக இது போல் போட்டிங்கன்னா அப்படியே நமக்கு வந்து உதிர்ந்து வரும். ஸோ அது வரைக்குமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் இருக்க அந்த வளவளப்பு போனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கருகி போயிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மசாலாலாம் ஒன்று சேர கலந்து விட்டுடுங்க. ஸோ கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகிட்டு இருக்கும் பொழுதே ஒரு 4 பல் வந்து பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு லோ ஃப்ளேமே வச்சுடுங்க, குக் ஆகட்டும். அடுத்து நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த வேர்க்கடலையெல்லாம் நீங்கள் கையில் இது போல் தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த தோல்லாம் வந்துடும் நல்லா ஆறுனதுக்கப்புறம். ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, லைட்டாக கொரகொரப்பாக இருக்க மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக இருக்க மாதிரி சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அரைச்ச அந்த பவுடரை நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த வெண்டைக்காயோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. வேர்க்கடலை அரைக்கும் பொழுது லைட்டாக அங்கங்கே அந்த வேர்க்கடலை இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட்டோன்னா சாப்பிடும் பொழுது அந்த அளவுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு மாவு மாதிரி ஆகிடும் நம்ம ஃபைனாக அரைச்சிட்டோம் அப்படின்னா. நீங்கள் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கும் பொழுது இந்த வேர்க்கடலை எல்லாம் வந்து இந்த வெண்டைக்காயோடு மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிடும் பொழுது அந்த வேர்க்கடலையெல்லாம் வாயில் கடிப்பட பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ரசம் வச்சு இந்த ஃப்ரை வச்சு சாப்பிட்டா கூட அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.